எப்பவும் போல பின்சி அப்படிங்கிற பொண்ணு நைட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளோட டாக்ஸ் வெளியே கத்துற சத்தம் கேட்டு அவள் திரும்பி பார்க்குறா. அவள் திரும்பி பார்க்கும்போது அவளோட மிரர் ரிஃப்ளெக்ஷன் அவளை பார்த்து சிரிச்ச மாதிரி இருக்கவே, சடனாக அதை பார்த்து பின்சி ரொம்பவே பயந்து போறா. பட் அவள் மறுபடியும் கண்ணாடியை பார்த்தப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ தூக்க கலக்கத்தில் தான் நமக்கு அப்படி தோணுது போல அப்படின்னு நினச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறா. சடனாக கண்ணாடி உள்ளே இருந்து யாரோ தட்டுற மாதிரியான சத்தம் கேட்குது. அதை கேட்ட பின்சி ரொம்பவே பயந்து போறா. பயந்து போன அவள் பயத்தை மனசுலயே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணாடி பக்கத்தில் போக ஆரம்பிக்கிறா. அவ மெதுவா கண்ணாடி மேல தன்னோட கையை வைக்கிறா. சடனா யாரோ உள்ளே இருந்து கண்ணாடியை வேகமா உடைக்கிறாங்க. இதனால பின்சியோட கையில பயங்கரமான காயங்கள் ஏற்படுது. ரொம்பவே பயந்து போன பின்சி வேகமா பாத்ரூம்ல இருந்து வெளியே ஓடி போறா. அவ ரூம்ல போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா ரத்தக்கரைகளோட அவளை தொடர்ந்து வந்த காலடி தடங்கள் தெரியுது. அந்த கால் தடம் கொஞ்சம் கொஞ்சமா அவளை நெருங்கிக்கிட்டு வருது. சடனா பின்சி கத்துற சத்தம் கேக்குது. பார்த்தா அவ பெட்ல தான் இருக்கா. இது எல்லாமே அவளுக்கு வந்த ஒரு கெட்ட கனவுதான்னு புரிஞ்சுக்கிட்ட அவ கொஞ்சம் காமாகுறா. அப்புறமா தாகமா இருக்கேன்னு பக்கத்துல இருந்த கிளாஸ்ல தண்ணியை ஊத்துறா. தெரியாம கிளாஸை கீழே போட்டுடுறா. ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளாஸை எடுக்க போனவளுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இவ்வளோ நேரம் கனவுல அவளை ஃபாலோ பண்ணதான் நினைச்ச கால்தடம் இப்போ உண்மையாவே இருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை கேட்க கதைப்பொம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.